நம்ம என்ன பார்க்க போறோம்னா சினிமாவில் ஏகப்பட்ட ஜானஸ் தான் மக்கள் விரும்பி தேடி பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஜானம் தான் சஸ்பென்ஸில். அதில் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய டாப் 5 வீடியோஸாக போன வாரம் ஒரு வீடியோ போட்டிருந்தா. ஸோ சீக்குவலாக டாப் 5 பெஸ்ட் சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் மூவிஸ் லிஸ்ட்டை பார்ட் 2 போட போகிறேன். ஸோ இதுலுமே நீங்கள் எதிர்பார்க்காத நீங்கள் கேள்விப்படாத ஏகப்பட்ட புது மூவிஸ் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். திஸ் லேசி ரிவர், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பேன், அந்த வீடியோ கொடுத்துக்கிறேன். ஸோ போன வீடியோ சொன்ன மாதிரி அது ஒரு த்ரில்லர் ஜானர் அப்படிங்கிறதுனால ஏகப்பட்ட ட்விஸ்ட் மூமெண்ட்ஸ் அண்ட் ஏகப்பட்ட த்ரில்லிங் மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும். அந்த மூமெண்ட்ஸ்லாம் ஒன்று எடுத்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து இதை ஆர்டர்ஸை நான் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இப்போ வீடியோ ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இந்த லிஸ்ட்டில் 5th ரிலீஸ் இருக்க மூவி 2019 ரிலீஸ் ஆன சுட்டு பிடிக்க உத்தரவு. ஸோ இந்த மூவி கடமை நேரம் பார்த்துருக்க மாட்டீங்க. இதை நம்ம விக்ரம் ஹீரோ பண்ணி அண்ட் மிஸ்கின் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பார். இந்த படத்தை கதை கேட்டிங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் கும்பல் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பேங்க்லேருந்து மிகப்பெரிய அமௌண்ட்டை கொள்ளையடிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய ஏகப்பட்ட சிவிலியன்ஸை கொண்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சாங்க. தப்பிச்சு போகிற வழியில் வந்து ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி மக்களாக கலந்துருவாங்க. ஸோ அந்த இடத்த மொத்தமாக சீல் பண்ணி மக்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் இந்த கேரக்டர் பிடிச்சாங்களா இல்லை அப்படிங்கிற கதை மூவ் ஆகிட்டு இருக்கும். இதுக்கு நடுவில் ஒரு சப்ளாட் ஒன்று போயிட்டு இருக்கும். அண்ட் இந்த சப்ளாட் நான் சொன்னால் ஒரு ஸ்பாய்லர் ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அங்கே சொல்லலை. ஸோ அந்த சப்ளாட் ஒன்று போயிட்டு இருக்குல்ல, படத்தை ஆரம்பிச்சு ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு அந்த சப்ளாட் ரிவீல் ஆகும். அங்கே ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் நடக்கும். அதுக்கப்புறம் தான் அது தெரிய வரும், நீங்கள் சப்ளாட்டாக பார்த்துட்டு இருந்ததா மெயின் பிளாட்டை இவ்வளோ நேரம் நீங்கள் மெயின் பிளாட் பார்த்துட்டு இருந்ததே ஒரு சப்ளாட் தான் அப்படிங்கிற மாதிரி ஒன்று தெரியும். அந்த ஒரு ட்விஸ்ட் உண்மையுமே செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கும். என்னதான் அந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஒரு மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம் ஒரு மாதிரி ஸ்லாகியாக போயிட்டு இருந்தாலுமே கூட அந்த ஒரு ட்விஸ்ட் ரிவீல் ஆனதுக்கப்புறம் அது ஒரு செம்ம மொமெண்ட்டாக இருக்கும், நல்ல ஒரு அமௌண்ட்டாக இருக்கும். அந்த ட்விஸ்ட்டுக்காகவே இந்த படத்தை இந்த லிஸ்ட்டில் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி இந்த படத்தில் அந்த விஸ்கின் சாரோட அந்த கேரக்டர் செம்மையாக வடிவமைச்சிருப்பாங்க. அது பேசினாலே செம்ம ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேச முடியாது. அவரோட உயரதிகாரியும் பார்க்காம சரமரியாக பேசி விட்டார் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் செம்மையாக வச்சிருப்பாங்க. அந்த கேரக்டர் ஒரு மாதிரியான ஜோவியல் ப்ளஸ் ஸ்ட்ரிக்டான ஒரு ஆஃபீஸர் மாதிரி காட்டியிருந்திருக்கும். அதுவும் நல்லாயிருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த படத்தை வந்து நான் இந்த லிஸ்ட்டில் 5th பிளேஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட்டில் 4th பிளேஸ் இருக்கிற மூவி 2022 ரிலீஸ் ஆன கலக்கத்தலைவர் மூவி. இதில் மகிழ் திருமேனிக்கு தடம் கப்பல் ரிலீஸ் ஆன ஒன் ஆஃப் ஃபைனஸ்ட் கிரைம் த்ரில்லர் மூவின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் கதை கேட்டிங்கன்னா சிம்பிள் ஒன்றே என்ன சொல்லணும்னா, ஒரு மிகப்பெரிய கார்பரேட் கம்பெனி இருக்கும். ஸோ இந்த கார்பரேட் கம்பெனிக்குள்ளே சீக்கிரட்டாக ஏகப்பட்ட விஷயங்கள் பேசுவாங்க இல்லையா, அதனால் ஈஸியாக லீக் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது என்ன நடக்குது, யார் இது லீக் பண்ணுறா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த கம்பெனி வந்து ஒரு ரெக்லெஸ் அசாசினாக ஹையர் பண்ணுவாங்க. அவன் தான் வில்லன். ஸோ அவன் வந்து யார் இதை லீக் பண்ணாங்க கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அவன் இதுக்கு லீக் பண்ணுறான். ஸோ அவனோட மோட்டிவ் என்ன அப்படிங்கிற விஷயத்தை வைத்து அந்த படம் நகர்ந்துட்டு இருக்கும். ஸோ இந்த படத்தை நான் சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த படம் உண்மையுமே செம்ம மேக்கிங்காக இருக்கும். இந்த வில்லன் கேரக்டரை அவ்வளோ சூப்பராக ஸ்டேஜ் பண்ணி செம்மையாக கொண்டு போயிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ விடாமச்சு எந்த அளவுக்கு இந்த வில்லனை பார்த்து நீங்கள் வெறுத்தீங்களா, இந்த படத்தில் அந்த அளவுக்கு அவனை பார்த்தா பயம் வர அளவுக்கு அவ்வளோ சூப்பராக கொண்டு போயிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க ரெக்லஸான அசசன்ஸ் அப்படிங்கிறத ஒவ்வொரு சீன்லையுமே ப்ரூவ் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. பட் இந்த படம் எங்கே அடி வாங்கணும், அந்த படத்தில் கிளைமேக்ஸ் இருக்கலாம். அந்த மொத்த பேசிங்கும் நல்லா தான் இருந்தது கிளைமேக்ஸில். ஆனால் அந்த ஹீரோ வில்லனை டிஃபீட் பண்ணுற அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட் வரும்போது அது சுத்தமாக ஏற்றுக்க முடியாத விஷயமா டக்குன்னு நடந்துடும். அதுக்கான எந்த ஒரு லீடே இல்லாமல் ஹீரோ டப்புன்னு வில்லனை கொண்டு வர அவ்வளோ ஸ்ட்ராங்கான வில்லனா அது டக்குன்னு நடக்கும்போது தேட்டரில் பார்க்கும்போது எனக்கு இதை ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா தான் அமைஞ்சிருது. மற்றபடி பார்த்தோம்னா இது ஒரு செம்ம பெர்ஃபெக்டான சஸ்பென்ஸ் மூவியாகவே அமைஞ்சிருக்கும். மகிழ் திருமணம் இன்னொரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் தேர்ட் பிளேஸ் வச்சுக்கும் போது 2019 ரிலீஸ் ஆன வி ஒன் தி அன்சால்வ்டு மர்டர் கேஸ். ஸோ இந்த படம் வந்து ஒரு நியூ கமர்ஷியல் எடுக்கப்பட்ட மூவி தான். ஸோ இந்த படத்தை கதை கேட்டிங்கன்னா ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் ஒருத்தர் இருப்பார். அவருக்கு வந்து ரியல் லைஃப்லேயும் ஒரு ட்ராஜடினால ஒரு மென்டல் ட்ராமா கொடுப்பார். அவர்கிட்ட ஒரு கேஸ் போகும். அந்த கேஸை எப்படி ஒரு சால்வ் பண்ணார் அண்ட் ஒரு மென்டல் ட்ராமா இருக்கு இல்லையா, ஸோ அந்த மென்டல் ட்ராமாவில் ஓவர் கம் பண்ணி இந்த கேஸ் எப்படி ஹெல்ப் பண்ணிச்சு அப்படிங்கிற ஒரு நார்மலான லைன் தான். இது வழக்கமாக நம்ம நிறைய படம் பார்த்துருப்போம். பட் இந்த படத்தை என்ன தனியாக காட்டுதுன்னா, இந்த படத்தில் ஹீரோ வந்து ஒரு ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற சொல்லிப்பாங்க இல்லையா, அதனால ஏகப்பட்ட சீன்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சிருப்பாங்க. முக்கியமாக இவர் வந்து ஜூனியர்ஸ்க்கு லெசன் தான் எடுப்பார். அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக அந்த ஃபாரன்சிக்ங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம கொடுக்குற ஒரு ரிப்போர்ட் மூலமா நமக்கு எழுதுகிற ஒரு விஷயம் தான் இந்த கேட்டே வழிவகுக்கும். ஸோ இது தப்பாக மாறிச்சுன்னா அந்த கேஸே மொத்தமாக தசமாத்திரத்துக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது எக்ஸ்பெரிமெண்ட்டாக நம்ம கண்ணு முன்னாடி சீன்ஸாகவும் காட்டவும் செஞ்சுருப்பாங்க. ஸோ இவர்கிட்ட வரக்கூடிய இந்த கேஸை எல்லாருமே எந்த ஒரு கண்ணத்தில் பார்க்குறாங்க. ஒருத்தர் கெட்டவன் நினச்சிட்டா அவன் தான் கொலகாரனாக இருப்பாங்க ஒரு ஃபீல்டில் பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோ அதை எப்படி அணுகிறாரு அண்ட் எப்படி ஒரு வில்லனுக்கு ஃபைன் பண்ணுற அப்படிங்கிற விஷயத்தை செம்மையாக ரைட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஃபைனலி இந்த படம் மொத்தமாக முடியும் போது சொசைட்டிக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சோசியல் கருத்து மாதிரி ஒன்று சொல்லி முடிச்சிருந்திருப்பாங்க. அதுவுமே நல்லா தான் இருக்கும். டைம் கிடைச்சா கண்டிப்பாக அந்த வி ஒன் தி அன்சால்வ்டு மர்டர் கேஸை செக் பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல மூவி இருக்கும், ஃபீல் கொடுக்கும். எனக்கு ஸ்ட்ரேஞ்சா இருக்கிற விஷயம் என்னன்னா, 3 வாரத்துக்கு முன்னாடி செத்தவன் எப்படி போன வாரம் வந்து கொலை பண்ணியிருக்க முடியும்? திலீஷன் செகண்ட் பிளேஸ் வச்சுக்கும்போது 2017 சேர்ந்த குற்றம் 23. ஸோ இந்த படத்தில் நம்ம அருண் விஜயமொழி அண்ட் ஒரு டேரக்டர் நம்மளுக்கு ஃபேமிலியாக இருக்கக்கூடிய ஈரம் படத்தோட டேரக்டர் இந்த படத்தில் எடுத்துருப்பாரு. ஸோ இந்த படத்தில் கதை கேட்டு வந்தீங்கன்னா ஹீரோ ஏசிபியாக இருப்பார். ஸோ அவர்கிட்ட வந்து 2 கேஸ் வரும். ஒன்று வந்து ஒரு மிஸ்ஸிங் கேஸ், இன்னொன்று மர்டர் கேஸ். ஸோ இந்த 2 கேஸும் தனித்தனியாச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருப்பார். பட் கடைசியில் தான் பார்த்து தெரியும் மிஸ்ஸிங் கேஸ் மர்டர் கேஸ் ரெண்டுமே ஒன்று தான். அண்ட் இதுக்குள்ள ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல் சம்மந்தப்பட்ட கிராக்லஸ் கிரைமும் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும். அண்ட் ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷனில் இந்த மெடிக்கல் என்ன பர்பஸான மெடிக்கல் உள்ள வந்திருக்கு அண்ட் எந்த மாதிரியான கிரைம் இது அண்ட் இதில் யார் பாதிக்கப்பட்டா எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபைன் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறது அந்த படத்தில் கதையாக போயிட்டு இருக்கும். இதெல்லாம் தனி இந்த படத்தோட இன்வெஸ்டிகேஷன் செம்மையாக கொண்டு போயிருப்பாங்க. அந்த கிரைம் த்ரில்லிங் மூமெண்ட்டும் நல்லாவே தான் இருக்கும். எங்கே இந்த படம் ஒரு சின்ன ஃப்ளாவாக எனக்கு தெரிஞ்சதுன்னா, இந்த படத்தோட வில்லன் ரொம்ப பயங்கரமாக இருக்க மாட்டாரு. அண்ட் அதே மாதிரி இந்த படத்தோட கிளைமேக்ஸும் வழக்கம் நம்ம பார்க்கக்கூடிய ஹீரோ வில்லன் அப்படிங்கிற ஒரு டைம்லேயே இந்த படம் முடிஞ்சிடும்.
பட் அதை தாண்டி பார்க்கும்போது இந்த படமும் ஒரு நல்ல ஆக்ஷன் த்ரில்லர் ப்ளஸ் கிரைம் த்ரில்லராகவும் கண்டிப்பாக ஃபீல் இருந்திருக்கும். ஏகப்பட்ட ட்விஸ்ட்ஸுமே நல்லா தான் இருந்திருக்கும். அண்ட் இந்த படத்தோட கிளைமேக்ஸ்லையும் போன படம் சொன்ன மாதிரி ஒரு சின்ன சோஷியல் மெசேஜ் மாதிரி வச்சு முடிக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் மிஸ் பண்ணிக்கிற வாய்ப்புகள் இருக்குது. மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன் டைம் செக் பண்ணிப்போம். ஓகே, ஃபைனலி ஃபஸ்ட் பர்சன் வந்துச்சு. பெரிய கம்ஸ் டைம்ல கண்டிப்பாக கெஸ் பண்ணிருப்பீங்க. எல்லாம் தமிழ் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது 2017 சேர்ந்த துப்பறிவாளன். இது மிஸ்கின் டைரக்ஷன் மூலமாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த படத்தில் லைன் வந்து சிம்பிள் தான். கணியன்கிற ஒரு டைரக்டர் இருப்பா, ரொம்ப அறிவாளி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அங்கிட்ட ஒரு சின்ன பையன் வந்து அவன மாதிரி அறிவாளியாக கூட ஒரு சின்ன பையன் வந்து அவனோட டாக்ஸ் டெத்தை பற்றின ஒரு மிஸ்டேக் கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஸோ அதை கண்டுபிடிக்க போனவருக்கு மிகப்பெரிய லார்ஜர் கான்ஸ்பிரசி ஒரு கிரைம் கேஸ் கிடைக்கும். அதை ஃபாலோ பண்ணி போகிற அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அவங்க எதுக்கு இதை பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு லைனில் தான் படம் போயிட்டு இருந்திருக்கும். ஸோ இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியாக கண்டிப்பாக ஃபீல் ஆகும். ஏன்னா இந்த படம் ஸ்லோவாக போகுது, நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருந்தாலுமே கூட இந்த படம் வந்து மேக்கிங்காக செம்மையாக படுத்து மிஸ்கின் சார். அண்ட் என்ன தான் இந்த படம் ஹாலிவுட்டில் வந்து இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் இருக்குல்ல, அதாவது நீங்கள் ஷெர்லாக் ஹோம்ஸ் மூவி பார்த்துருப்பீங்க, சீரிஸ் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஷெர்லாக் ஹோம்ஸ்னு சொல்லி அந்த நிறைய நாவல்ஸ் அண்ட் புக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை இன்ஸ்பயர் பண்ணி வந்த மூவி தான் இது. ஸோ அந்த மாதிரி இருந்தாலுமே கூட இந்த படத்தோட மேக்கிங்காக நிறைய விஷயங்கள் நல்லாவே இருந்திருக்கும். நிறைய எக்ஸிக்யூஷன், முக்கியமாக இந்த ஹீரோட பில்லியன்ஸ் காட்டுறதுக்கு கிளைமேக்ஸ் ஃபைட் சீன்ஸ் அண்ட் நிறைய இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ்லாம் செம்மையாக ஷார்டேஜ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாமே நல்லாவே இருந்திருக்கும். அந்த கேரக்டர் ஸ்டேஜ் அண்ட் வில்லன், ஐ திங்க் வினய் இதில் தான் ஃபஸ்ட் டைம் வில்லனை ப்ளே பண்ண நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். ஸோ அவரோட கேரக்டர் ஸ்டேஜுமே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பார் நம்ம மிஸ்கின்ஸ். அண்ட் லிட்டரலி ஐ திங்க் இந்த படமே ஒரு அண்டர்ரேட்டட் கேரக்டர்கள் வர வேண்டிய மூவி தான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபைனஸ்டான கிரைம் த்ரில்லர் மூவியாக என்னோட ஃபேவரட்டாகவும் அது கண்டிப்பாக இருக்கும். நிறைய சாவு போகுது. ஓகே, ஃபைனலி வீடியோ எண்டு கொண்டு நினைக்கிறேன். நான் சொல்ல நினச்சதான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸ்லாம் வந்து ஒரு டாப்பே ஆர்டர்ஸ் போட்டுருப்பில்ல. ஸோ இதில் உங்களோட ஆர்டர் கண்டிப்பாக கமெண்ட் சொல்லிட்டாங்க. அண்ட் இதை தாண்டி நீங்கள் இன்னும் நிறைய சஸ்பென்ஸ் த்ரில்லர் அண்ட் கிரைம் த்ரில்லர் மூவிஸ் பார்த்துருக்கலாம். நம்ம கோலிவுட்ங்கிற மட்டும் இல்லாமல் டாலிவுட், அப்புறம் பாலிவுட் அண்ட் ஹாலிவுட் சொல்லி ஏகப்பட்ட ஜானர்ஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ அதில் உங்களுக்கு பிடிச்ச த்ரில்லர் மூவிஸ் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த லிஸ்ட் கொஞ்சம் பெருசாக போயிட்டு இருக்கிறதுனால இன்னும் நிறைய லிஸ்ட்ஸ் இருக்குது. ஸோ வேணும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக பார்ட் 3யும் போட ட்ரை பண்ணுறேன். அது கண்டிப்பாக கமெண்ட் சொல்லிட்டு போங்க. ஓகே, இதுக்கப்புறம் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோஸ் பற்றி ஏதாவது தாட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் சொல்லிப்பாங்க. ஏதாவது ஃப்ளாஸ் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா அதே கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுவாங்க. பிகாஸ் இந்த கமெண்ட்ஸ் தான் நான் வீடியோவை இம்ப்ரூவ் பண்ணுற ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் வழக்கமாக எப்பவுமே சொல்கிறது தான். இதே மாதிரி இன்னொரு டிஸ்கவுண்ட் வீடியோ சந்திக்கிறேன். ஜிலேஜி ரிவர்ஸ் ஆஃப்டரா.